நம்ம தமிழ்ல கடிதம்ல 5 out of 5 வாங்கணும். சோ கடிதம் எப்படி எழுதணும், என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதுக்கான கம்ப்ளீட்டான டீடைல்டான வீடியோ தான் இது இருக்க போகுது. அண்ட் ஒன் மோர் திங், கட்டுரைக்கு எப்படி எழுதணும், என்னென்ன எக்ஸ்பெக்டட் கட்டுரை அந்த வீடியோவும் நான் போட்டுட்டேன். இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை போய் செக் அவுட் பண்ணிருங்க. இல்லாட்டி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதை ஜாயின் பண்ணிடுறேன். ஓகேவா? எஸ், இப்போ நம்ம கடிதம்ல போயிடலாம். 5 out of 5 எழுதணும். அண்ட் ஒன் மோர் திங், இதுல நான் என்னென்னலாம் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ், ஓகே. சோ என்ன மாதிரி கடிதம் எழுதணும், என்ன மாதிரி கடிதம் கேட்பாங்க, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும், சோ ஆர்டர் எல்லாமே நான் சொல்ல போறேன். சொல்ல நல்லா தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதை மறக்காம எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? எஸ், ஓகேப்பா. சோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கடிதம். நம்மளுக்கு மோஸ்டா இந்த 2 டைப்ல தான் கேட்க போறாங்க. ஒன்னு அலுவலக கடிதம். சோ ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரியோ இல்ல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியோ, சோ ஒரு அபிஷியலான ஒரு ப்ராப்பரான அபிஷியலான பிளேஸ்க்கு எழுதுற கடிதம், ஒரு ப்ரொஃபஷனல் லெட்டர். கரெக்டா? சோ நம்மளுக்கு எல்லாம் தெரியல, ஒரு ப்ரொஃபஷனலான லெட்டர் அது அலுவலக கடிதம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஸ்கூலுக்கு நீங்க லீவ் லெட்டர் எழுதுறதாவே இருக்கட்டுமே, இல்லையா? சோ ஸ்கூலுக்கு ஒரு லீவ் லெட்டர் எவ்வளவு ப்ரொஃபஷனலா நம்ம எழுதுறோம், அது எல்லாமே இந்த மாதிரி அலுவலக கடிதத்துல வரும். சரிங்களா? அண்ட் உறவுமுறை கடிதம்னா அப்பா அம்மா இல்ல உறவினர்களை நலம் விசாரிக்கிறது, இல்ல நம்மளோட ஃப்ரெண்டுக்கு எழுதுற லெட்டர். சோ ஃப்ரெண்டுக்கு எழுதுற லெட்டர் எப்படி எழுதுவோம் நம்மளுக்கே தெரியல, ஃப்ரெண்டுக்கு அம்மா அப்பாக்கு. சோ இப்பெல்லாம் யாருக்கும் லெட்டர் எழுதி நமக்கு பழக்கம் கிடையாது, பட் நான் சொல்றேன். ஓகேவா? சோ நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ்க்கு தான் எழுதுறது எல்லாமே வந்து உறவு முறை கடிதத்துல வந்துருது. சோ 2 டைப் இருக்கு. ஃபார்மேட் நம்ம செக் பண்ணிடலாம். சோ நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கிளியர் அப்படின்னா எஸ் ஐம் கிளியர் நவ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பார்ட்ல டவுட் இருக்குன்னு சொல்லி டவுட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அலுவலக கடிதம். சோ அலுவலக கடிதம்னா இந்த ஆர்டரை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஆர்டர் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? அனுப்புனர் இருக்கணும், இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அனுப்புனர் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அனுப்புனர் இருக்கணும். இதை நீங்க நல்லா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இல்லையா, இந்த இடத்துல லெஃப்ட் கார்னர்ல நம்மளுக்கு அனுப்புனர் இருக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு அனுப்புனர் இருக்கணும். அது கீழே அனுப்புனருக்கு கீழே நம்ம எழுதுவோம் நம்மளோட பேரு, அட்ரஸ் என்ன எழுதுவோமோ அதை எழுதுவோம். சோ பேர் நீங்க உங்களோட பேரை எழுதுனாலும் ஓகே. அண்ட் விருப்பம் இல்லை அப்படின்னா ஏதாவது தமிழ் லெட்டர்ஸ் இல்ல வாட் எவர், அது நீங்க சும்மா அந்த மாதிரி XXX நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லா லெட்டர்ஸ்ல போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் உங்களோட அட்ரஸ். சோ உங்க நேம் எழுதிட்டு கமா போடணும், அண்ட் அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு கமா போடணும். கடைசியா முடிக்கிறப்ப ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேவா? அனுப்புனர் இப்படி. அது முடிச்சிட்டு பெறுநர் எழுதணும். சோ அது முடிச்சிட்டு நம்ம பெறுநர் எழுதணும். பெறுநர் பக்கத்துல அனுப்புனர் பக்கத்துல எல்லாம் கமா வராது. சோ பெறுநர் எழுதினக்கு அப்புறம் அவங்களுக்கு இல்லையா, சோ யாருக்கு எழுதுறோமோ அவங்களோட பெயர். சோ அது வந்து தெரியல அப்படின்னாலும் அதுவும் நீங்க இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து அவங்களோட அந்த அலுவலகத்தின் பெயர். சோ அது என்ன அலுவலகமோ அதை எழுதலாம், இல்லாட்டி அதோட அட்ரஸ் எழுதிக்கோங்க. சோ இது எல்லாமே எழுத்து பிழை இல்லாம உங்களுக்கு ஈஸியா என்ன தெரியுமோ அதை எழுதுங்க. சோ கமா போட்டுட்டு லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். முடிஞ்சிச்சா? இது முடிச்சதுக்கு அப்புறம் விழி. சோ விழி அப்படிங்கறது இவங்க எதை மீன் பண்றாங்கன்னா, மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி அவங்கள ரெஸ்பெக்டிவா நம்ம ரெஸ்பெக்ட் மேம் சார்ன்னு போடுறோம்ல, சோ அந்த மாதிரி தமிழ்ல மதிப்பிற்குரிய ஐயா, மதிப்பிற்குரிய அம்மா, அந்த மாதிரி மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு. அந்த மாதிரி நீங்க பாருங்க, மதிப்பிற்குரிய ஸ்டார்ட் பண்ணி ஐயான் போட்டு அவர்களுக்கு, இல்லையா? சோ இந்த மாதிரி மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு ஆரம்பிச்சு இங்க ஒரு கமா போடணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பொருள் என்ன? அலுவலகத்துக்கு நம்ம எதுக்கு வந்து அனுப்புறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பத்தி கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னா, இப்ப உணவு சார்ந்த ஒரு கடையில வந்து உணவு வந்து கரெக்டான தராதரத்துல இல்ல அப்படின்னா இந்த மாதிரி உணவுக்கான கம்ப்ளைண்ட், லைக் என்ன நம்மளோட கம்ப்ளைண்ட்டோ அதை நம்ம அந்த இடத்துல பொருள்ல எழுதணும். சோ அந்த நம்ம லெட்டர் ரைட்டிங்கோட என்ன சொல்றது, மெயின் கருத்து என்ன, அதுதான் நம்ம பொருள் எழுதுவோம். அடுத்து கடிதத்தோட பொருள் அடக்கம். சோ இது எதுக்காக நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் இல்ல விண்ணப்பிக்கிறோமா, அது எல்லாமே நீங்க எழுதலாம். ஓகேவா? சோ இப்ப ஏதாவது உணவு கடையோட கம்ப்ளைண்டா எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கடையோட பேரு, இந்த கடையோட பேர் எழுதினதுக்கு அப்புறம் இந்த கடையில இந்த மாதிரி உணவு வந்து தராதரமாக இல்லை, அண்ட் விலையும் அதிகமாக உள்ளது, அது மாதிரி என்ன நம்ம எழுதுவோமோ அதை எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து முடிக்கிறோம். நன்றி போட்டு முடிப்போம், இல்லையா? இதுல வந்து நம்ம நன்றின்னு போட்டு முடிச்சுட்டு இப்படிக்கு, இல்லையா? சோ இப்படிக்குன்னு போட்டு கமா போட்டுட்டு உங்களோட பெயர். சோ நீங்க இங்க அனுப்புனர்ல என்ன பெயர் கொடுத்தீங்களோ அதை நீங்க உங்களோட பெயர் எழுதிட்டு இடம் பொருள், இல்லையா, சாரி
இடம் நாள். கரெக்டா? சோ இடம் எங்க, நீங்க எங்க இருந்து அண்ட் என்ன தேதி அதை நீங்க எழுதணும். சோ அதை வந்து நம்ம லெஃப்ட்ல எழுதுவோம். கரெக்டா? இந்த இடத்துல கார்னர்ல இடம் நாள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உரைமேல் முகவரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்பா. சோ உரைமேல் முகவரி எப்பவுமே பாக்ஸ் போட்டு எஸ், இந்த இடத்துல உரைமேல் முகவரியில நம்ம என்ன போடுவோம், எஸ் பெறுநரோட நேம் அட்ரஸ போட்டு முடிச்சிருங்க. ஓகேவா? சோ இதோட நம்மளுக்கு அலுவலக கடிதம் இது ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க லெட்டர் எழுதினதுக்கு அப்புறம் இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப் டு கெட் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? இது முடிச்சுட்டு உறவு முறை கடிதம். இது ரொம்ப ஈஸிப்பா. எடுத்ததுமே இடமும் நாளும் எழுதிக்கோங்க. சோ லெஃப்ட்ல வந்து எடுத்ததுமே இடம் நாள், சாரி இந்த கார்னர்ல, ஓகேங்களா? இந்த கார்னர்ல இடம் என்ன நாள் என்ன இதை ஸ்டார்டிங்ல எழுதிருங்க. அது முடிச்சுட்டு அதாவது அம்மாவா அப்பாவா இல்ல உறவினரா இருந்தா அன்புள்ள அந்த மாதிரி ஆரம்பிப்போல. எஸ் ஃபார்மலா இந்த மாதிரி அன்புள்ள நண்பனுக்கு, அன்புள்ள அப்பாவிற்கு, அன்புள்ள அம்மாவிற்கு, அந்த மாதிரி அன்புள்ளங்கிற மாதிரி போட்டு எழுதிக்கலாம். தென் கதையோட பொருளக்கம் இந்த மாதிரி இப்ப ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பாராட்டு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா என் நண்பனுக்கு அவங்களோட நலம் விசாரிக்கலாம். நீங்க தப்பு கிடையாது. சோ அவங்களோட நலம் விசாரிக்கலாம். நலம் விசாரிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இதுக்கு நன்றி, நன்றி தெரிவிச்சாலும் நன்றி, இல்ல பாராட்டு தெரிவிக்கிறீங்கன்னா நான் பெருமையாக உணர்கிறேன், அந்த மாதிரி பாராட்டு தெரிவிக்கிறேன், அந்த மாதிரி உங்களோட என்ன கண்டென்ட்டும் அதை நீங்க எழுதிக்கோங்க. அது முடிச்சுட்டு இப்படிக்கு போட்டுட்டு உங்க பாசத்திற்குரிய பேரு, நம்மளோட பேரு என்ன எழுதினாலும் ஓகே. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்படிக்குன்னு போட்டு முடிச்சுட்டு உரைமேல் முகவரி இதுக்கும் முக்கியம். சோ அதையும் இங்க நீங்க பாக்ஸ் போட்டு எழுதிடணும். சோ மறந்துடாதீங்க. ஓகேவா? சோ ஹோப் யூ ஆல் கிளியர் வித் திஸ். சோ அலுவலக கடிதம்க்கு இவ்வளோ ஃபார்மேட் மெயின்டைன் பண்ணணும். ஆனா உறவுமுறை கடிதம்க்கு ரொம்ப ஈஸி, ஃபார்மேட் ரொம்ப கம்மி. சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஓகேவா? எஸ், ஹோப் யூ ஆல் கிளியர் வித் திஸ். சோ இந்த மாதிரி எப்படி எல்லாம் ஃபார்மேட் கடைசியில உரைமேல் முகவரி எழுதிட்டு பாக்ஸ் போட விட்டுறாதீங்க. ஓகேவா? இது முடிச்சிட்டீங்க. இதெல்லாம் பண்ணாலே ஆப்வியஸா நம்மளால 5 out of 5 வாங்க முடியும். எஸ், சோ இதெல்லாம் நீங்க எழுதி முடிச்சிட்டு இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் மண்டையில ஏத்திக்கோங்க. இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டோம்னா ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். எழுத்து பிழைய கம்மி பண்ணிக்கோங்க. மோஸ்டா உங்களுக்கு எந்த லெட்டர்ஸ் ஃப்ரீக்வெண்டா எழுத முடியும், கஷ்டமா இல்லாம கஷ்டமான வார்த்தைகளை போட்டு எழுதாம நம்மளோட பழக்க முறையில இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ ரொம்ப டிஃபிகல்ட்டா நான் செந்தமிழ்ல எழுதுறேங்கிற மிஸ்டேக் பண்ணாம ஃப்ரீக்வெண்டா வர வேர்ட்ஸை வச்சு எழுதி நம்ம மார்க் வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப எல்லாருக்கும் கடிதம்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சா, எந்த மாதிரி எழுதணும், எதை ஃபாலோ பண்ணணும்? இதுக்கப்புறமா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஷார்ட்ஸ் போடும்போது அதுல கிளியர் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ நீங்க கிளியர் அப்படின்னா கிளியர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கடிதத்திலையும் 5 out of 5 வாங்குறோம். ஓகேவா? சோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பை பை.